வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். கை விரல்களை ஆதி முத்திரையிலே வைத்துக் கொள்கின்றோம். ஆதி முத்திரையில் வைத்து கைகளை தொடையிலே வைத்துக் கொள்ளலாம். ஓம் கம் கணபதையே நமக என்பதை வாய்விட்டு ஜபிப்பதோடு மானசீகமாக ஓம் சரவண பவ என்று ஜபிக்க வேண்டும். ஓம் கம் கணபதையே நமக என்று ஜபிக்கும்போது பூமி தத்துவத்தோடு தொடர்பு ஏற்படுவதாக பாவனை செய்வதோடு மானசீகமாக ஓம் சரவணபவ என்று ஜபிக்கும்போது வான்காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுவதாக பாவனை செய்து உச்சரிக்க வேண்டும். வாய்விட்டு ஜபம் செய்வது ஓம் கம் கணபதியே நமக. அஜபா மந்திரமாக ஓம் சரவணபவ என ஜபித்து எந்த தங்குதடையுமின்றி யோகப் பயிற்சி, தியானப் பயிற்சி எல்லாம் முறையாக பயின்று பலன் பெற இந்த மந்திரம் துணை புரியும் என்ற நோக்கத்திலே இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். ஓம் கம் கணபதயே நமஹ. 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 இவ்வாறு 3 to 5 நிமிடமோ
அல்லது 21 தடவைகளோ சொல்லி எந்த தங்குதடையுமின்றி யோகப்பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் முறையாக பயின்று முழு பலனை பெற பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கை விரல்களை சின்முத்திரையிலே வைத்தவாறு முருகனுடைய மூல மந்திரத்தை சொல்லி சக்தி ஓட்டப்பாதையை ஒழுங்குபடுத்தி யோக நிலையிலே உயர்நிலை அடைய இந்த முருகனுடைய பீஜ மந்திரமானது நமக்கு துணை புரியும். ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகும் புருவ மையத்தை உற்று நோக்கி சுவாசத்தை உள்ளிழுக்க வேண்டும். குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற்று மேலே வருவதாக பாவனை செய்து உயர் உணர்வு நிலையிலே இருந்து மூச்சை உள்ளிழுக்க தவறாமல் மறவாமல் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மந்திரம் என்ன என்று பார்க்கும்போது ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. இதை சொன்னதற்கு பிறகு டீப் இன்ஹேல் பண்ணும். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. டீப் இன்ஹேல். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. 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 டீப் இன்ஹேல். ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ ஐயும் க்ளீயும் சவ்வும் ஓம்
ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. Deep inhale. ஓம் சரவணபவ. ஐயும் க்ளீயும் சவ்வும். ஓம் ஸ்வாஹா. 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 இவ்வாறு 3 to 5 நிமிடம் சொல்லலாம், அல்லது 21 முறை மந்திரத்தை இறையுணர்வோடு உச்சரிக்க வேண்டும். வாழ்க வளத்துடன். மாலையில் செய்யக்கூடிய மந்திர உச்சாரணத்திலே பஞ்சாட்சர மூல மந்திரம் மிகவும் முக்கியமான ஒரு மந்திரம். இந்த பஞ்சாட்சர மூல மந்திரத்தை நாம் உச்சரிக்கும்போது பஞ்சபூதங்களோடு நமக்கு நல்ல நட்பு ஏற்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே காரிய சித்தி ஏற்படுவதற்கும் மனோ நிகிரகம் ஏற்படுவதற்கும் துணையாக இருக்கிறது இந்த மந்திரம். இதை மாலையிலே 21 முறை ஜபிப்பதோடு இரவு உறங்குவதற்கு முன்பாக 12 முறை ஜபித்து பூமி பந்தை நினைத்து இறை ஆற்றல் ஆவாகனமாவதாக நினைத்து ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லுகின்ற போதும் இறை சக்தி பூமி பந்திலே இறங்குவதாக பாவனை செய்து ஸ்வாஹா என்று சொல்லி வாழ்த்த வேண்டும். ஆவாகனமாகட்டும். பூமியிலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு
இரவு உச்சரிக்கும் போது அவ்வாறு சொல்ல வேண்டும். மாலையிலே நமக்காக, நம்முடைய உடல் பலத்திற்காக, மனோபலத்தை அதிகரிக்க, புத்தி பலத்தை, ஆத்ம பலத்தை, பொருளாதார பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக நாம் உச்சரித்து சகல வகையிலும் மேன்மை பெற்று மண்ணுலகுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு தகுதி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மாலையிலே சொல்லி முடித்து நாம் தியானத்திற்குள் செல்வோம். இரவிலே இதை சொல்லி தியானிக்கும் போது லோகக்ஷேமத்திற்காகவே பிரார்த்தனை செய்ய வேண்டும். வாழ்க வளத்துடன். இந்த முத்திரையை சொல்லுகின்ற போது ஆண்கள் பைரவ முத்திரை, லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கணும், ரைட் ஹேண்ட் மேலே இருக்கணும். பெண்கள் பைரவி முத்திரை, ரைட் ஹேண்ட் வலது கை கீழே இருக்கணும், இடது கை மேலே இருக்கணும். வாழ்க வளத்துடன். பக்தி ஸ்ரத்தையோடு மந்திரத்தை உச்சாரணம் செய்ய இருக்கின்றோம். ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய.
ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கிய வசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் பகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கிய வசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் பகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கிய வசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கிய வசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கிய வசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய
सर्वारिष्टविनाशाय सर्वदुर्मन्दिरच्छेदनाय त्रिलोक्यवसमानय स्वाहा। ॐ ओंकाराय नमः शिवाय। ॐ नगाराय नमः शिवाय। ॐ मगाराय नमः शिवाय। ॐ सिगाराय नमः शिवाय। ॐ भगाराय नमः शिवाय। ॐ यगाराय नमः शिवाय। ॐ श्री गुरुदेवाय परमपुरुषाय सर्वदेवतावशीकरणाय सर्वारिष्टविनाशाय सर्वदुर्मन्दिरच्छेदनाय त्रिलोक्यवसमानय स्वाहा। ॐ ओंकाराय नमः शिवाय। ॐ नगाराय नमः शिवाय। ॐ मगाराय नमः शिवाय। ॐ सिगाराय नमः शिवाय। ॐ भगाराय नमः शिवाय। ॐ यगाराय नमः शिवाय। ॐ श्री गुरुदेवाय परमपुरुषाय सर्वदेवतावशीकरणाय सर्वारिष्टविनाशाय सर्वदुर्मन्दिरच्छेदनाय त्रिलोक्यवसमानय स्वाहा। ॐ ओंकाराय नमः शिवाय। ॐ नगाराय नमः शिवाय। ॐ मगाराय नमः शिवाय। ॐ सिगाराय नमः शिवाय। ॐ भगाराय नमः शिवाय। ॐ यगाराय नमः शिवाय। ॐ श्री गुरुदेवाय परमपुरुषाय सर्वदेवतावशीकरणाय सर्वारिष्टविनाशाय सर्वदुर्मन्दिरच्छेदनाय त्रिलोक्यवसमानय स्वाहा। ॐ ओंकाराय नमः शिवाय। ॐ नगाराय नमः शिवाय। ॐ मगाराय नमः शिवाय। ॐ सिगाराय नमः शिवाय। ॐ भगाराय नमः शिवाय। ॐ यगाराय नमः शिवाय। ॐ श्री गुरुदेवाय परमपुरुषाय सर्वदेवतावशीकरणाय सर्वारिष्टविनाशाय सर्वदुर्मन्दिरच्छेदनाय त्रिलोक्यवसमानय स्वाहा। ॐ ओंकाराय नमः शिवाय। ॐ नगाराय नमः शिवाय। ॐ मगाराय नमः शिवाय। ॐ सिगाराय नमः शिवाय। ॐ भगाराय नमः शिवाय। ॐ यगाराय नमः शिवाय। ॐ श्री गुरुदेवाय परमपुरुषाय सर्वदेवतावशीकरणाय सर्वारिष्टविनाशाय सर्वदुर्मन्दिरच्छेदनाय त्रिलोक्यवसमानय स्वाहा। ॐ ओंकाराय नमः शिवाय। ॐ
நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய
பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் வகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதாவசீகரணாய சர்வாரிஷ்டவிநாசாய சர்வதுர்மந்திரச்சேதனாய திரிலோக்கியவசமானய ஸ்வாஹா. வாழ்க வளத்துடன். தியான பயிற்சிக்குள் செல்வதற்கு முன்பு சுவாச கோஷத்தை தூய்மைப்படுத்த, பிராண சரீரத்தை பலப்படுத்த சுவாச பயிற்சி செய்து நாம் தியானத்தை கடைபிடிக்க இருக்கின்றோம். சுவாச பயிற்சியிலே பஸ்திரிகா என்ற பயிற்சி இரு நிலைகளிலே செய்ய இருக்கின்றோம். பஸ்திரிகா செய்து முடித்ததற்கு பிறகு கபாலபதி என்ற பயிற்சி, மூன்றாவதாக ஸ்வானா பிரீத்திங், டாக் பிரீத்திங் என்ற பயிற்சியும், நான்காவதாக நாடி சோதனா என்ற பயிற்சி நாம் இந்த முறை செய்ய இருக்கின்றோம். நாடி சுத்தி, உடல் உஷ்ணமாக இருப்பவர்களுக்கு சிலருக்கு எடுத்த உடனே மூச்சை நிறுத்தி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நாடி சுத்தி செய்ததற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு நாடி சோதனா, பூரகம், கும்பகம், ரேசகம் நாடி சுத்தியிலே செய்கிறது. அவ்வாறு செய்து கால சூழலுக்கேற்ப நேரம் இருப்பவர்கள் இறுதியாக 5-4-6-2 என்ற டெக்னிக்கை செய்கிறது நல்லது. இப்போ பஸ்திரிகா என்ற பயிற்சியை செய்கிறோம். இடது கையை அப்படி வச்சு, வலது கையை அப்படி மேலே வச்சு, மேலே தூக்கும்போது நல்லா மூச்சு இழுக்கணும், குனியும் போது ஃபாஸ்ட்டாக விடணும். நாசியிலே இழுத்து நாசியிலே விடுறோம். நாற்பது நொடிகள் இவ்வாறு செய்யலாம். முதல்ல ஒரு 20 நொடி இப்படி வச்சு செஞ்சோம். அடுத்த இது கையை மேலே தூக்கும்போது இன்ஹேல், இறக்கும்போது எக்ஸேல். உள்ள மேலே தூக்கும்போது உட்சுவாசம், இறக்கும்போது வெளிச்சுவாசம். இதுவும் பஸ்திரிகாவுடைய இன்னொரு நிலை தான். வாழ்க வளத்துடன். கொஞ்ச நேரம் அப்படியே சுவாசத்தை கவனித்து இளைப்பாரி, அடுத்ததாக கபாலபதி என்ற பயிற்சியை செய்ய இருக்கின்றோம். கபாலபதி செய்கின்ற போது வயிற்றுப்பகுதி தசைநார்கள் உள்ளே சுருங்க வேணும். எக்ஸேல் பண்ணும்போது மூச்சை வெளியே விடுறதை மட்டும் கவனிச்சா போதும். மூச்சை உள்ளே இழுத்து விடுறோன்னு நினைக்க வேண்டாம். ஃபாஸ்ட்டாக எக்ஸேல் பண்ணோன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே இழுத்துக்கும் லங்ஸ். நம்ம மூச்சை விடுறது மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்க நீரில் நமக்கு கபாலனா இந்த இடம் ஸ்கல்லில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்களெல்லாம் வெளியேற்றுவதற்காக செய்கிற பயிற்சி. கபாலபதி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? பஸ்திரிகா. அது செஸ்ட்டில், பேக்கில், லங்ஸ்லலாம் கிளென்சிங் பண்ணணும். இது தலையில் உள்ள நீர் பகுதி. இப்போ இப்படி வச்சுட்டு கையை இப்படி
விஷ்ணு முத்ரைன்னு நம்ம சொல்லுவோம், நாசிக முத்ரான்னு சொல்லுவாங்க. ரைட்டுக்கு இது, லெஃப்ட்டுக்கு இந்த மோதிர விரல் இப்படி பண்ணணும். இப்படி 10 முறை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடணும். ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பி அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடம் கிளென்சிங் ஆகிருக்கு, இந்த இடம் கிளென்சிங் ஆகிருக்கு. அடுத்து த்ரோட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேற்றணும். சிவாவை நஞ்சுண்ட கண்டன்வாங்க, இந்த இடத்துல தான் நிறைய டெபாசிட் ஆகும். இப்போ வைரஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட இங்கே வரும்போதே நம்ம கிளென்சிங் பண்ணிட்டோன்னா உடலில் வந்துட்டு அந்த கொரோனா என்பது பரவாது. அதுக்காக இந்த இடத்த கிளென்சிங் பண்ணுறதுக்கு ஸ்வானா ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறது, டாக் ப்ரீத்திங்னு சொல்கிறது. இதை செய்வதன் மூலமாக தைராய்டு ப்ராப்ளமும் வராது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை செஞ்சு பலனடையலாம். த்ரோட்டில் இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் நீங்கும். வோக்கல் கார்டுக்கெலாம் நல்லது. இது எப்படின்னா, பஸ்திரிக்கா மூக்கிலே இழுத்து மூக்கிலே விட்டோம். இது மூக்கில் இழுத்து வாயை திறந்து நாக்கு வழியாக வெளியே விடணும். நாக்கை வெளியே நீட்டி வெளியே விடணும். 10 தடவை பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரேக், திருப்பி இன்னொரு 10 தடவை பண்ணலாம். கொஞ்ச நேரம் அப்படியே பிரத்தை கவனிச்சுட்டு திரும்ப ஒரு 10 தடவை. வாழ்க வளத்துடன். இந்த 3 பயிற்சியும் செய்ததன் மூலமாக உடலில் உள்ள நோய் கிருமிகள்லாம் வெளியேறிய நிலையில் மேலும் 70,000 நாடி நரம்புகளையும் பலப்படுத்த நாடி சுத்தி பிராணாயாமா என்பதை நாடி சோதனாவாக செய்யற்கின்றோம். நாடி சுத்தி என்பது உள்ளே இருக்கிறது, அதை விட டீப்பாக வெளியே விடுறது. லெஃப்டில் இழுத்தா ரைட்டில் விடணும், ரைட்டில் இழுத்தா லெஃப்டில் விடணும். இந்த மாதிரி அன்பர்கள் ஒரு வாரம் பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு வாரத்துக்கு பிறகு 1:4:2, 1 செகண்ட் இழுத்தா 4 செகண்ட் நிறுத்தணும், 2 செகண்ட் விடணும். அந்த மாதிரி இப்போ செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 செகண்ட் இழுத்துட்டோம், மூடிட்டோம், 4 செகண்ட் உள்ளே இருக்குது, 2 கவுண்ட் வெளியே விடுறோம். 1 செகண்ட் இழுத்து மூடிட்டு 4 கவுண்ட் ஆச்சு. வாழ்க வளத்துடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். பிரணவத்தவம் என்பதனுடைய உட்பொருளை புரிந்து கொண்டு
பிரணவத்தவத்தை செய்கின்ற போது பிராண சரீரம் பலம் பெற்று உடலிலே நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிப்பதோடு உடல் உயிர் இடையே நல்ல நட்பு உருவாகி வான்காந்த சக்தியை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கைகூடும். இந்த பிரணவத்தவம் என்பது எவ்வாறு செய்கின்றோம் என்பது நீங்கள் அறிந்தது, இருந்தாலும் நினைவுபடுத்துகின்றேன். முதலிலே வேர்ட்டிக்கலாக அப்படியே சக்தியை மேலே கொண்டு போகணும், இறக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போகணும், வரணும். அப்புறம் ஹாரிசாண்டலாக பக்கவாட்டில் விரிவுபெற இருக்கிறோம். இறுதியாக ஆக்ஞை துரியம் செய்து நிறைவு செய்ய இருக்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அன்னையை வணங்கி, தந்தையை வணங்கி, சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களை வணங்கிக் கொள்வோம். பிரணவத்தின் உட்பொருளை அறிந்து கொள்ள எல்லோருமாக சேர்ந்து ஓம் என்று உச்சரிக்க இருக்கின்றோம். ரெடி, ஸ்டார்ட். ஓம். பிரணவ ஒலியிலே ஓங்காரத்தை நீக்கி இம் என்ற மகர ஒலியை மட்டும் உச்சரிப்போம். இம் என்ற ஒலியையும் நீக்கிவிட்டு எஞ்சியிருப்பது என்ன என்று பார்ப்போம். மோனம்தான். இந்த மோனம்தான், மோன நிலைதான் பிரணவத்தின் உட்பொருள். நாம் மோனப்பொருளை உணர, மெய்ப்பொருளை தரிசிக்க மனம் ஊமையாக வேண்டும். மனமானது விசாரத்திலே போய் உள்ளார்ந்த தன்மையிலே ஒடுங்கி நிற்கும்போது நமக்கு உண்மை வசப்படும். அதேபோல மனமானது விரிந்து 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 வெற்றிடமாக உருவாகும்போது அந்த வெற்றிடத்திலும் வெட்ட வெளியான அனுபவம் ஏற்பட்டு உண்மை பொருளை உணரும் பாக்கியம் கைகூடும். இந்த மனமானது வெளியிலே சென்று பழக்கப்பட்டதனால் இந்த மனதை நன்கு விரித்து அந்த வெறுமையை, உண்மையை அறிய முடியும் என்ற நோக்கத்திலே பிரணவத்தவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உள்முகமாக திரும்புவதற்கு விழிப்புணர்வோடு வெளியிலே தொடர்பு கொள்ள வேண்டும். வெளியிலே பார்த்து வைராக்கியம் பெற்று உள்முகமாக திரும்பும். விவேகமும் வைராக்கியமும் அதிகரித்து அதன் அடிப்படையில் இந்த தியான நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 15 முறை அஸ்வினி முத்திரை செய்கின்றோம். குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்திலே திணி வருகின்றது. வாழ்க வளத்துடன். மூலாதாரத்திலிருந்து சக்தியை, சுவாசத்தை இழுத்துக்கொண்டே உச்சிக்கு கொண்டு வரோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம்.
விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே துவாதசாங்கம், விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே துவாதசாங்கம், விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே துவாதசாங்கம், விட்டுக்கொண்டே மூலாதாரம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே சீலிங் ஹைட்டுக்கு போகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கராக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே மேற்கூரை அளவுக்கு செல்கின்றோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே சீலிங் ஹைட்டுக்கு போகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கரா வரோம். வாழ்க வளத்துடன் மகாசக்தி குண்டலினி மூலாதாரத்திலே துணை பெறுகின்றது. வாழ்க வளத்துடன் பியூர் அவேர்னஸோடு பண்ணணும். மூச்சை இழுத்து கொண்டே பில்டிங் ஹைட்க்கு போகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கரா வரோம். சுவாசத்தை உள்ளிழுத்து கொண்டே கட்டிட அளவுக்கு செல்கிறோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்து கொண்டே இந்த கட்டிடத்தை தாண்டி ஆகாயத்தை நோக்கி செல்கின்றோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே ஸ்கை லெவலுக்கு போகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கரா வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே அப்படியே ஸ்கை லெவலுக்கு போகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே மூலாதாரம் வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பூமிக்கு அருகாமையிலே உள்ள சந்திரனோடு தொடர்பு கொள்கிறோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே மனோகாரகனாகிய சந்திரனோடு தொடர்பு கொள்வோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மூன் லைட்டோடு ஹார்மோனி ஏற்படுத்துகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கரவாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே சூரியன். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே சூரியனுக்கு செல்கின்றோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே சன்காடோட கனெக்ட் ஆகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கரா வரோம். வாழ்க வளத்துடன் மகாசக்தி குண்டலினி மூலாதாரத்திலே தொடர்பு கொள்ளட்டும். வாழ்க வளத்துடன். அடுத்த லெவல். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே 9 பிளானட்ஸோட கனெக்ட் ஆகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கரா வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே நவக்கோள்களோடு தொடர்பு கொள்கிறோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே நவக்கோள்களை தாண்டி சக்திகளம் முழுவதும் தொடர்பு கொள்கிறோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே யூனிஃபைட் ஃபீல்டோடு ஹார்மோனி ஏற்படுத்துகிறோம். எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கரா வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே சக்திகளம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே சக்திகளத்தை தாண்டி சிவகலம் செல்கின்றோம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே சிவகலம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே சிவகலம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே சிவகலம். விட்டுக்கொண்டே மூலாதாரம். வாழ்க வளத்துடன். இப்பொழுது மீண்டும் 15 முறை அஸ்வினி முத்திரை செய்கின்றோம். மகாசக்தி குண்டலினி மூலாதாரத்திலே துணை பெற்றுள்ளது. இப்பொழுது நம்முடைய உயிராற்றலை பக்கவாட்டிலே விரிவு பெறச் செய்ய இருக்கின்றோம். ஒரு கம்பி போல உயிராற்றலை கொண்டு வந்து வெள்ளி நூல்
உச்சிக்கும் மூலாதாரத்திற்கும் இடையிலே உருவாக்குகின்றோம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கிரவுனுக்கு வரோம், எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பேசிக் சக்கரா, மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், விட்டுக்கொண்டே மூலாதாரம். ஒரு வெள்ளி நூல் உச்சிக்கும் மூலாதாரத்திற்கும் இடையிலே அமைந்துள்ளது. அது எவ்வளவு வேண்டுமானாலும் விரிவு பெறும், எவ்வளவு வேண்டுமானாலும் சுருக்கலாம். அந்த சூட்சும சக்தியை பயன்படுத்தி அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே உடலை தாண்டி 5 அடிக்கு விரிவு பெறுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு சுருங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே 5 அடிக்கு பக்கவாட்டிலே உயிராற்றல் விரிவு பெறுகிறது, விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே 10 அடிக்கு விரிவு பெறுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு சுருங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பக்கவாட்டில் 10 அடிக்கு விரிவு பெறுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு சுருங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே அப்படியே இந்த ஹால் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய இல்லம் முழுவதும் பரவ விடுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே அந்த நேர்மறையான ஆற்றல் இல்லம் முழுவதும் பரவுகிறது, விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். வாழ்க வளர்த்து. இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே நாம் இருக்கக்கூடிய நகரம் முழுவதும் விரிவு பெறுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே நாம் இருக்கக்கூடிய நகரம் முழுவதும் விரிவு பெறுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சிட்டி அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸேல் பண்ணிக்கிட்டே அப்படியே ஷ்ரிங்க் ஆகி ஒடுங்குகிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே நாம் இருக்கக்கூடிய மாநிலம் முழுவதும் பரவுகிறது, விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கிற ஸ்டேட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே நாம் இருக்கக்கூடிய மாநிலம் முழுவதும் விரிவு பெறுகிறோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே நாம் இருக்கக்கூடிய தேசம் முழுவதும் விரிவு பெறுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே தேசம் அளவுக்கு விரிவு பெறுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். நம்ம இருக்கக்கூடிய கண்ட்ரியில் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது பாசிட்டிவ் எனர்ஜி. அப்படியே எக்ஸேல் பண்ணிக்கிட்டே சுருக்கம் பெற்று ஒடுக்கம் பெற்று கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே ஆசிய கண்டம் அளவுக்கு விரிவு பெறுகின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே இந்த கான்டினென்ட் ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே ஆசிய கண்டத்தை கடந்து ஐரோப்பிய கண்டங்களுக்கெல்லாம் நம்முடைய உயிராற்றல் பரவுகிறது, விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே யூரோப், ஏஷியா எல்லா இடத்துலையும், மிடில் ஈஸ்ட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது, எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே வேர்ல்டு வைடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே உலகம் முழுவதும் வியாபிக்கின்றோம், விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே வேர்ல்டு வைடாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பாசிட்டிவ் வைப்ரேஷனை வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கோட்டளவுக்கு வரோம். மூச்சை இழுத்துக்கொண்டே பூமி பந்து முழுவதும் நேர்மறையான ஆற்றல் நிரம்பி வழிகிறது, விட்டுக்கொண்டே கோட்டளவுக்கு வரோம். சுருக்கம் பெற்று ஒடுக்கம் பெற்று அப்படியே இறங்கி மூலாதாரத்திற்கு உயிராற்றலை கொண்டு வர அந்த நேர்மறையான ஆற்றலானது நம்முள்ளே அடக்கம் பெற ஆற்றலை சேகரிக்க 15 முறை மீண்டும் அஸ்வினி முதிரை செய்வோம்.
Contract your anus muscle and then release it. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மகாசக்தி குண்டலினி மூலாதாரத்திலே துணி வருகிறது. வாழ்க வளத்துடன். மூலாதாரத்திலே உள்ள உயிராற்றல் மடைமாற்றம் பெற்று ஆக்ஞா சக்கரம் கொண்டு வர விஸ்டம் டீத்தை டைட்டன் பண்ணுறோம். கடாப்பல்ல கடிச்சிட்டு மூச்சு எழுங்க. சூரிய நாடி சந்திர நாடி வழியாக குண்டலினி சக்தி குப்புன்னு மேலே வருது. குண்டலினி சக்தி குவிந்து எழுக. தெய்வீக சக்தி திரண்டு எழுக. மகாசக்தி குண்டலினி எழுச்சி பெற்று ஆக்ஞா சக்கரம் வரட்டும். சின்ன ஊசியில் நூலை கோர்க்கும் போது மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு கவனிக்கணும். நெற்றி விழி உடைய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியிழந்தேன் பூர்ணமே என்பார் பட்டினத்தடிகள். புத்தி யோகம் நாம் செய்வது. புத்தியோடு கவனிக்கிறோமா பார்ப்போம். மகாசக்தி குண்டலினி ஆக்ஞாவிலே நன்கு துணை பெற்றுள்ளது. வாழ்க வளத்துடன். ஆக்ஞா சக்கரத்திலிருந்து உயிராற்றல் மடைமாற்றம் பெற்று துரியம் செல்லட்டும். குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற்று துரியம் செல்கின்றது. துரியமலை மேலுள்ளதோர் ஜோதி வளநாடு என்பார் ராமலிங்க சுவாமி. கேட்வே ஆஃப் காட். வெளிச்சம் நமக்கு விளங்காததையெல்லாம் விளங்க வைக்கும். உச்சிக்கண் திறக்கும் போது அகிலத்தை அறியும் ஆற்றலை பெறுவோம். அதைத்தான் துரியமலை மீதுள்ளதோர் ஜோதி வளநாடு என்கின்றார். விளக்கினை ஏற்றி வெளியினை அறிவின்கள் என்பார் திருமூலர். விளக்கு என்பது விளங்காததை விளங்க வைக்கக்கூடிய அறிவைத்தான் அவ்வாறு குறிப்பிடுகின்றார். அப்படியே துரிய நிதானத்திலே இருந்து கொண்டு லோகக்ஷேமத்தை கருத்தில் கொண்டு பிரார்த்தனை செய்கின்றோம். அப்படியே வேர்ல்ட் வைடு அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு உலக சமாதானம் உலக அமைதி ஏற்படுவதோடு வான்காந்த கலமும் தூய்மை பெறுவதாக பிரார்த்தனை செய்வோம். அப்படியே விண்ணை மண்ணை வாழ்த்தி கொண்டு மீண்டும் துரியம் வரோம். இப்போ அப்படியே முத்ரா மாத்திரம் கட்டவரில் உள்ள வச்சு 4 வரலையும் முடி அடி வயிற்றில் கை வைக்கிறோம். சில நொடிப்பொழுதிலே தியானத்தை நிறைவு செய்ய உள்ளோம். வாழ்க வளத்துடன். மெடிடேஷன் பவர் அப்படியே உச்சந்தலையிலிருந்து நெத்தியில் முகத்தில் கழுத்தில் தோள்பட்ட மார்பு கைவரல் கால்வரெல்லாம் பரவுது. ஒவ்வொரு செல்களும் தூய்மை அடைவதாக மேன்மை பெறுவதாக உணர்கின்றோம். இந்த தூய நிலையிலே சங்கற்பம் மேற்கொள்கின்றோம். அருட்பேராற்றலின் பெருங்கருணையினால் உடல் நலம் மனவளம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வும்.
எல்லாம் வல்ல இறைவனருளால் உடல்நலம், மனவளம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். By the grace of Almighty, we can achieve good health, strong will, longevity, prosperity, name, fame and wisdom. வாழ்த்துக்கள். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து கூற வேண்டும். பெற்ற மக்கட் செல்வங்களை வாழ்த்த வேண்டும். உடன் பிறந்தாருக்கு வாழ்த்து. உற்றார் உறவினர் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழிற்துறையிலே கடமையிலே துணை புரிகின்றவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். லோகக்ஷேமம் ஏற்பட, உலக அமைதி ஏற்பட மனம் மொழி மெய்களினால் வாழ்த்தி நிறைவு செய்ய உள்ளோம். 2 கையும் விரித்து வச்சுக்கிறோம். 3 times வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் சொல்லி முடிக்க போகிறோம். ரெடி, ஸ்டார்ட். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.